மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் விஜய் வீட்டுக்கு வந்தது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜயும் காவேரியும் வீட்டுக்குள்ளே வந்ததும் தாத்தா பாட்டி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, என்னடா விஜய் நல்லா சாப்பிட்டியா? அங்கே சாப்பாடு போட்டாங்களா என்ன? இப்படி மெலிஞ்சிருக்கடா, துரும்பா இழைச்சிருக்கியே. இனிமேல் இந்த வீட்டில் டெய்லி உனக்கு விருந்து சாப்பாடு தான், நீ நல்லா சாப்பிட்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, அதெல்லாம் அத்தை நல்லா தான் பாட்டி சாப்பாடு போட்டாங்க, அவங்க பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரதாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, ஓ அவள் கைக்குள்ளே போடுறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளா, நல்ல வேலை என் பேரன் என்கிட்டயே வந்துட்டான் அப்படின்ட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், உங்கள் பேரன் உங்ககிட்ட வந்ததுக்கு காரணமே நான் தான், ஆனால் வந்து உங்கள் பேரனை தான் விழுந்து விழுந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, என்னம்மா காவேரி ஹெல்த் செக்கப்லாம் போகிறீங்கல்ல, இப்போ குழந்தைலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது தாத்தா, எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் 2 மாதம் தான், அதுக்கடுத்து கொள்ளு பேரன் வந்துடுவான், நீங்கள் விஜயை வளர்த்த மாதிரி அந்த பேரனையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வளர்த்துறணும், அதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா வளர்த்துறதா போச்சு அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு, சரிடா விஜய் போயிட்டு குளிச்சு கிளம்பிட்டு வா, நல்லா சாப்பிடணும்ல, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியை பார்த்துட்டு, நீயும் சேர்ந்து தான் சாப்பிடவா, உன்னையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வயிற்று பிள்ளைக்காரி சாப்பிடாம இருக்கக்கூடாது, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி விஜய் பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல பாட்டிக்கு என் மேலே பாசம் இருக்குதுன்னு, அதை எப்படி காட்டணும்னு பாட்டிக்கு தெரியலை, அதான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு விஜய் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி வா காவேரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு, இங்கே பார் காவேரி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா, இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் அதிகமாக சேர்ந்து இருந்திருக்கோம், ஆனால் வந்து நீ என்ன லவ் பண்ணுறியா, நான் உன்னை விரும்புகிறேன், நானும் குழப்பத்திலேயே நம்ம இந்த வீட்டில் இருந்திருக்கோம், ஆனால் இப்போ பார்த்தியா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தையோட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, நீங்கள் நான் சொன்னதும் சம்மதிச்சு இந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, நீ விருப்பப்பட்டனா அதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது, ஏன்னா உனக்கு ஏதாவது நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு தான் பயந்துக்கிட்டு இருந்தேன் காவேரி, மற்றபடி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, சரிங்க இப்போ அதை பற்றியெல்லாம் பேசவே வேண்டாம், இனிமேல் பழசெல்லாம் மறந்துடலாம், இப்போ நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஆமாம் காவேரி இப்போ நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா கேட்ட கங்கா மறுபடியும் வீட்டை விற்கிறத பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவள் காவேரி அவள் வீட்டுக்கு போயிட்டா ஜாலியாக, அங்கே நல்லா ஜாலியாக இருப்பாள், இங்கே நீங்கள் இந்த வீட்டை விற்கிற பற்றி ஒரு இதை கூட பேச மாட்டேங்க, அந்த வீடை விற்றீங்கன்னா எங்களோட பங்கு கிடைக்கும்ல, அங்கே அந்த வீடு சும்மா தானே இருக்குது யாருக்கும் பயன்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கங்கா வந்து சாரதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே, ஏடி அந்த வீடை விற்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, அதை தவிர உனக்கு வேறு பேச்சே கிடையாதா, ஏதாவது பண தேவை இருந்தால் பரவாயில்ல, சும்மா எதுக்கடி அந்த வீடை விற்கணும் அப்படின்னு சாரதா கோவப்படுறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, அதான் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி தானே கேள்வி சொல்லிக்கிட்டு இருக்கோம், எனக்கும் தேவை யமுனாவுக்கும் தேவை, அப்படி இருக்கும்போது அந்த வீடை வித்துற வேண்டியதானமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் யமுனாவும் வந்துட்டு, அம்மா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அக்கா சொல்கிறதாம்மா சரி, நம்ம அந்த வீடை வித்துடலாமா, அந்த வீடை திருப்புறதுக்கு அக்காவுடைய நகை தானம்மா நீங்கள் விற்று எல்லாமே பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது அக்கா வந்து ஃபுல்லாக அந்த வீடை கேட்டா அதில் ஒரு பங்கு தானே கேட்டாங்க, அதுக்கு எதுக்குமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி உங்கள் அக்கா சொத்து தேடி வச்சுருந்தா, அவளை தான் நகை வாங்கி வச்சுருந்தா சம்பாதிச்சு, அதை தான் நாங்கள் விற்று வீடை திருப்பணும், அது என் புருஷன் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்ல, என்னுடைய கல்யாணத்துக்கு தானே வச்சுருந்தீங்க, எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அதை எனக்கு தானே போட்டிருந்துருப்பீங்க, ஆனால் எனக்கு மாமாவோட கல்யாணம் நடந்ததுனால நீங்கள் அந்த இதை நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, உங்களுக்கு அந்த வீடு முக்கியம் கிடையாதுடி, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு கெட்டினாங்க அப்படிலாம் யோசிச்சு பார்த்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களாடி, உங்களுக்கு காசு பணம் இதுதான் முக்கியம், நீங்கள் 2 பேரும் சுயநலவாதிகளாக இருக்கீங்களடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நாங்கள் 2 பேரும் சுயநலவாதியாக இருக்கிறோம், அந்த காவேரி அப்படியேவும் பொது நலமாக இருந்துட்டா, எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவள் சுயநலமாக யோசிச்சுதானே இப்போ சொத்தை காப்பாற்றிக்கணும், விஜய் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி வந்துட்டாரு, அப்படி இருக்கிறதுனால எல்லாமே வேண்டாம் போயிடும் கைவிட்டு போயிடும்னு சொல்லி தானே இப்போ அங்கே போயிருக்கா, அவள் வந்து சுயநலவாதி கிடையாதா, நாங்கள் சுயநலவாதியா, என்னம்மா நீ பேசுறது அப்படின்னு கங்கா யமுனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, அவளை பற்றி பேசாதீங்கடி, அவளை பற்றி உங்களுக்கு என்னடி தெரியும், இனிமேல் அந்த வீடு விற்கிறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க, என்ன நர்மதா இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கும் கல்யாணம்லாம் பண்ணணும், அப்போ வந்து நான் யார்கிட்டையும் போய் கை என்கிட்ட நின்றுட்டு இருக்க முடியும், அப்போ எனக்கு அந்த வீடு வந்து பயன்படும், அது என்னுடைய வீடு, விற்கிறதும் விற்காததும் என்னுடைய விருப்பம் அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நாங்கள் முக்கியம் இல்லைல்ல,
கங்கா இருந்துட்டு, "நான் அப்பனா என்னுடைய முடிவ பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து வேகமா ரூம்குள்ள போய் பூட்டிக்கிறாங்க. "இனிமேல் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்னையும் முக்கியம் இல்ல. எனக்கு அந்த வீட குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு?" அப்படின்னு சொன்னோனே சாரதா, யமுனா பாட்டி, "ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டுறாங்க. எனக்கு வீடு எப்போ விக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நான் உயிரோட இருக்கேன். அதுவரைக்கும் நான் போய் சேர்ந்துடுறேன். எனக்கு தான் இந்த வீட்ல யாருமே மரியாதை குடுக்க மாட்டேங்கிறீங்களா? நிம்மதியும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "ஏன்டி புத்திக்கெட்டுத்தனமா இப்படி பண்ற? நீ சொல்ற மாரி அந்த வீட நான் வித்துறோம்டி." அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா கதவு திறக்குறாங்க. கங்கா கதவு திறந்துடுறாங்க. உடனேவும் வந்தோடனேயும், "சரி என்னைய காப்பாத்தணும்னு சொல்லி இப்படி பண்ணீங்களா? இனிமேலும் நீங்க காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, நீங்க அந்த வீட விக்கலன்னா, நான் மறுபடியும் இப்படி தான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "வித்துறேன்டி, வித்து உங்களுக்கு பங்கு குடுத்துடுறேன்டி." சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, கங்காவும், யமுனாவும் அந்த வீட விக்கணும்னு சொல்லி முடிவா இருக்காங்கல்லடி. நானும் அந்த வீட விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த வீட விக்கலன்னா, கங்கா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம பூட்டிக்கிட்டாடி. எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. நீங்க 4 பேரும் நல்லா இருக்கணும். அத விட எனக்கு அந்த வீடு முக்கியம் இல்லடி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்னம்மா சொல்ற? அக்கா ஏதோ சொன்னானா, அதுக்காக இப்படியாம்மா பண்றது? ஏம்மா அப்பா ஞாபகமா அந்த வீடு இருக்குதும்மா. அது எதுக்கும்மா நம்ம விக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "எனக்கு வேற வழி தெரியலடி. அவ கேட்கவே மாட்டுக்கா. யமுனாவும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றா. 2 பேரும் இப்படி சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணேன்?" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, சரிம்மா ஃபோன வை, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க. உடனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு விஜய் இருந்துகிட்டு, "என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்கங்க, கங்கா அக்காவும் யமுனாவும் அந்த வீட விக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாங்களாம். கங்கா அக்கா அந்த வீட விக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாம ரூம பூட்டிக்கிட்டு ஏதோ சூசைட் பண்ற மாரி பண்ணியிருக்கா. அம்மா ரொம்ப பயத்துல இருக்கு. அதனால அந்த வீட விக்கணும்னு சொல்லுது. இப்ப என்ன பண்ணனே தெரியல. அப்பா ஞாபகமா அந்த வீடு தான் இருக்குது. அத வித்துட்டா அப்பா ஞாபகமே இருக்காதுல்ல. ஞாபகமா அந்த வீடுன்னு கொடைக்கானல்ல இருக்கிறதேவும் அது ஒண்ணு தான். அதையும் அக்கா விக்கணும்னு என்ன இப்படி அடம் பிடிக்கிறாளோ! இப்ப என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத காவேரி. அந்த வீட வேணா நம்ம வாங்கிடலாம்." அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? நம்ம வாங்குனதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அப்படி ஒண்ணும் பிரச்சனைலாம் வராது. அவங்களுக்கு தேவை பணம் தானே. அந்த பணத்த வந்து நம்ம குடுத்துருவோம். குடுத்துட்டு நம்ம அந்த வீட வாங்கிக்கலாம். நீ எதுவும் வருத்தப்படாத. நீ இந்த நேரத்தில வருத்தப்படுறது அவ்வளவா குழந்தைக்கு நல்லது கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன். அந்த வீட நம்மளே வாங்கிடலாம் காவேரி. நீ ஒண்ணும் வருத்தப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க? நிஜமாவே அந்த வீட நம்ம வாங்க போறோமா?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "நீ ஆசைப்பட்ட பிறகு அந்த வீட வேற யாராவது வாங்க விட்டுருவேனா? கண்டிப்பா நம்ம தான் வாங்க போறோம். நீ கவலையே படாத. உங்க அப்பாவோட வீடு உனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இப்படிலாம் ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ம் சரி காவேரி, உங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசு. அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறாங்க. "ஆனா இத பத்தி பேசலாங்க. இத வாங்குறதுக்கு பணம் வேணும்ல. நீங்க தான் வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி பணம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ஒண்ணும் கவலைப்படாத காவேரி. அந்த வீடுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லி அவங்க சொல்றாங்களோ, அத நம்ம குடுக்கலாம். அதுக்கான பணத்த நான் எப்படியாவது ரெடி பண்றேன். நீ அத பத்தி எதுவும் கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "எப்படிங்க ரெடி பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு அந்த வீடு முக்கியம் தானே? எனக்கு நீ முக்கியம். அதே மாதிரி அதுக்காக நான் எதுனாலும் செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு, "உண்மையாவே என்னால நம்பவே முடியலங்க. எப்படியாவது அந்த வீட மட்டும் நம்ம வாங்கிடலாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "சரிம்மா வாங்கிடலாம். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சந்தோஷமா இரு. நாளைக்கு அத்தைக்கிட்ட பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.